இந்த வீடியோட சட்டம் என் கையில் படத்தோட கதையை பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சதீஷ் வந்து காட்டுறாங்க. சதீஷ் வந்து கார் ஓட்டிட்டாரு. கார் ஓட்டி வந்து பைக்கில் போகிற ஒருத்தர் வந்து அடிச்சு தூக்கிறாரு. அடிச்சு தூக்கினோடனே சதீஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து அவரை வந்து தன்னோட கார்லேயே வந்து டிக்கியில் வச்சுட்டு போகிறாரு. போகிற வழியில் வந்து போலீஸ் வந்து மடக்க பார்க்குறாங்க. வந்து அது வந்து தப்பிச்சு போயிடுறாரு. அடுத்த செக் போஸ்ட்டு வருது, போலீஸ் செக் போஸ்ட்டு. அதில் வந்து மாட்டிடுறாரு. போலீஸ் என்கொயரி பண்ணும்போது நான் குடிச்சிருந்தேன், அதனால தான் வண்டி நிறுத்தாம போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் உடனே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடறாங்க. இவருக்கு பயம் டிக்கியில் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்டேஷனில் இருக்க எஸ்ஐக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டருக்கும் ஆகாது. போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணி தான் தெரியுது அந்த பொண்ணு கொண்டது வந்து அந்த பைக்கில் வந்தவன், அந்த பைக்கில் வந்தவன் கொண்டது வந்து சதீஷ்னு தெரிய வருது. உடனே வெளியே அனுப்பிச்சிட்டு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் இவரை வந்து விசாரிக்கிறாரு. தெரியுது அந்த கொள்ள சொன்னதே வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் தான்ட்டு. இந்த சப் இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து கார் ஏற்றி வந்து கொண்டு வருவார். அதை வந்து பொண்ணுக்கிட்ட வந்து வீடியோவாக வந்து இருக்கும். சரி, இவர் வந்து சதீஷ் தான் கொண்டான்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் அந்த சதீஷ் வந்து மாற்றி சொல்லிடுவார், சப் இன்ஸ்பெக்டர் தான் இதெல்லாம் பண்ணான்னு. செத்து பண்ணவன் யாருன்னு பார்த்தா சதீஷோட தங்கச்சி. அதனால தான் இதெல்லாம் பண்ணியிருப்பார். நன்றி.